இந்த ஸ்நாக்ஸை ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கு நேரம் வந்திருக்கு. நான் வாழைக்காய் வாங்கினேன்னா ஒன்று அது பழமாக பழுத்து யாராவது சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பழம் ஆனதுக்கப்புறம் பஜ்ஜி போடுவேன். இதுதான் நடக்கும். ஆனால் இந்த டைம் உஷாராக வாழைக்காயாகவே இருக்கும்போது எப்படியாவது இந்த ஸ்நாக்ஸை பண்ணிடணும்னு இன்றைக்கி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வாழைக்காயில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதை பண்ணுறதுக்கு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை தோல்லாம் நல்லா சீவிட்டு நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கட் பண்ண வாழைக்காவை நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு ஒரு ட்ரை டவல் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துடலாம். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி அதில் இந்த வாழைக்காயை போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இது எப்படி வேகணும்னா உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும், மேலே இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும், அதே மாதிரி கருகிடக்கூடாது. இதோட பதம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், சால்ட், பெருங்காயத்தூள் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூட கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டொமேட்டோ கேச்சப் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான். செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.